ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லிங்கம் ஆங்குக்கு கால் பண்ணி ஆஞ்சுக்கு மேலே ஒரு க்ரஷ் இருக்குன்னு நினைக்கிறேன். அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ஏன் அவளை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்ட்டு வேறு சொல்லியிருப்பாங்கல்ல. இவனை வேறு அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பானா. இந்த பக்கம் ஆஞ்சியை வேறு ஆங்க பார்த்தின ட்ரீமில் வேறு மிதந்துட்டு இருப்பா. இவங்ககிட்ட உதவாங்கின ஜின்னை வேறு உடம்பெல்லாம் கட்டு போட்டுட்டு வேறு உட்காந்துட்டு இருப்பான், மூச்சு விட கஷ்டப்பட்டுக்கிட்டு. இவனை ட்ரீட் பண்ண டாக்டர் வேறு உனக்கு ரிப்ஸில் 3 இடத்துல ஃப்ராக்சர் ஆகிருக்கு, இதுக்கு மேலே நீ ஸ்ட்ரெயின் பண்ணானா கண்டிப்பாக உன் உயிருக்கே ஆபத்தாயிடும், உனக்கு மூச்சு விட கஷ்டமாக தான் இருக்கும், நீ கொஞ்ச நாள் பெட் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுவார். இவனுக்கா மனசு கேட்கவே கேட்காது. ஒரு பொண்ணு போய் என்னை அடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெண்டு ஜாங்குக்கு கால் பண்ணிட்டே, மச்சான் என்னை ஒரு பொண்ணு அடிச்சிட்டா, எனக்கு அவளை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் வேணும், என்ன பண்ணுவான்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு வேறு சொல்லிட்டு இருப்போம். இங்கே கட் பண்ணால் நீயே வேறு தலையில் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. இடியோட அப்பாவும் ஜோஷெல்லாம் பார்த்து ஜாதகத்தை வேறு அமைச்சிருப்பாரா. நீக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாது, ஏன்டா கல்யாணம் ஆகுமானே தெரில, இதில் இவன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு வேறு புலம்பிட்டு இருப்பார். அப்பான்னு பார்த்து எடியோட அப்பாவும் கால் பண்ணிவிடுவார். நீயும் நானே கால் பண்ணணும்னு நினச்சேன், நீயே பண்ணிட்ட, வாட் அ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சமாளிச்சுட்டு இருப்பார். உடனே இந்த கேங்கில் கிடுறோம், ஜோஷெல்லாம் பார்த்தேன், உனக்கு ஜாதகத்தை அனுப்பியிருக்கேன், நீ பார்த்தியா, 2 பேரும் செம்ம பொருத்தமாக இருக்குது, நான் ஜோஷியர்கிட்ட பேசினேன், இந்த வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டா சூப்பராக இருக்குமா, அவங்களுக்கு நிறைய குழந்தை பிறக்குமா அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். உடனே நீக்கும் வேறு, என் டாடி கல்யாணம் ஆகுமா ஆகாதனே தெரில, இவன் வேறு குழந்தை மேரேஜ்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கானே அப்படின்ட்டு வேறு புலம்பிட்டு இருப்பார். கேங் லீடரும் ஏதாச்சும் சொன்னி அப்படின்ட்டு வேறு கேட்பாரான். சேச்சா நான் எதுவும் சொல்ல, நான் ட்ரீமுக்கு போயிட்டேன், நீ கண்ணி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீயும் சமாளிக்க ஆரம்பிச்சிருவார். நான் தான் ஆல்ரெடி சொன்னல, 2 பேரும் ஒரு நல்லா செட் ஆகிடுச்சு, ஒரு வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுமா, ஸோ நான் அங்கே 2 நாளில் வந்துடுறேன், நம்ம 2 பேரும் மேரேஜுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். இன்னது 2 டேஸில் இங்கே வரியா அப்படின்னு சொல்லிட்டு நீயும் ஷாக் ஆவார். ஆமாம், எனக்கு என் மருமகளையும் உன்னையும் பார்க்கணும் போல் இருக்குது, ஸோ நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வேறு வச்சிருவார். இவருக்கும் வேறு செம்ம டென்ஷனாக போய்டும், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடியாலையும் கூப்பிட்டு, டேய் இதுக்கு மேலே வேலைக்காகாது, நீ ட்ராகன் ஆர்டரை இஷ்யூ பண்ணிவிடு அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். நீயும் எல்லா டான்ஸையும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டுட்ருப்பாரான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், நான் ட்ராகன் ஆர்டர் இஷ்யூ பண்ணோன்னே புரிஞ்சுக்கிட்டு வந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரொம்ப எமோஷனலாக பேசிகிட்டு இருப்பார். உடனே அங்கே இருக்க டான்ஸும், பாஸ் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், ஆனால் ஒரே ஒரு டவுட் தான், ட்ராகன் ஆர்டர் இஷ்யூ பண்ணி ஆன்ஜியை கண்டுபிடிக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு வர கேட்பாங்களே. கோல்டன் ட்ராகன் லீடர் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் தான் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்திருக்கு, ஸோ உங்களுக்கு தெரியும்ல அவங்கள பற்றி, அதனால தான் நான் இவ்வளோ அவசரப்படுறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவார். உடனே எல்லோரும் வேறு, இப்போ எங்களுக்கு சீரியஸ்னஸ் புரியுது பாஸ், கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ட்டு எல்லோரும் வேறு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே கட் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனை தான் காட்டுவாங்க. அங்கே டாங்குன்ற ரிப்போர்ட்டரும் எல்லா போலீஸ்கிட்டே ஏதாவது நியூஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்டுட்ருப்பாங்க. எல்லோரும் வேறு பிஸியாக வேறு ஓடிட்டு இருப்பாங்க. நான் பிஸியாக இருக்கேன், அப்புறமா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஓடுவாங்களா. இவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கும், என்னது இது சும்மாவே வேலை பார்க்க மாட்டாங்க, இப்போ இவ்வளோ சீரியஸாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே இருக்க கேப்டன் கிட்ட வேறு போயிடுவான். கேப்டன் இருந்தாங்க லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வேறு டிஃபன் பாக்ஸ் கொடுப்பானே, அதுக்குள்ளே வேறு காசு இருக்கும். போலீஸும் வேறு என்ன காசு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாரு. என்னது காசு கம்மியாக இருக்கா, என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, தயவுசெய்து இதை வச்சுட்டு ஏதாவது நியூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு தாங்கும் கேட்பான். உடனே இவரும் வேறு, டேய் மூஞ்சில் லட்சத்துப்பா, அதாவது தூரமாக போய் உட்காரு, உனக்கு நியூஸ் தானே வேணும், நான் சொல்லி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டான் நீ உனக்கு தெரியுமா காஸ்மா கேங்கோட லீடர், அவர் பொண்ணு வேற காணுமா, அதனால் ட்ராகன் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதனால தான் எல்லாருமே ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அப்படின்ட்டு வர சொல்லுவாரான். எது ட்ராகன் ஆர்டரா, கேட்கவே பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டாங்கும் வேறு பயந்துட்டு இருப்பாங்கன்னா. உடனே உங்கள் சீஃப் கிட்டேயும் வந்துட்டு, பாஸ் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, காஸ்மா கேங்கோட லீடர் நீயோட பொண்ணு வேற காணுமா, அதனால ட்ராகன் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, இது மட்டும் நம்ம ஹெட்லைன்ஸில் போட்டோம், டுடே ஹாட் டாப்பிக்கே இதுதான், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சீஃப் கிட்ட கேட்பானா. உடனே அந்த சீஃபும் பயங்கரமாக டென்ஷனாக ஆரம்பிச்சிருவார். ஏன்டா நான் உங்ககிட்ட என்ன வேலை சொன்னேன், நீ என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன், நான் உன்னை ஹேங் பின்னாடி தானே போக சொன்னேன், நீ பின்னாடி போய் சுற்றிட்டு இருக்க, நீயோட பொண்ணு காணோன்னா அது போலீஸ் கேஸு, இதில் என்னடா ஹாட் டாபிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவார். உடனே டாங்கும், ஆமாம் இந்த போரிங் ஹேங் பின்னாடி போனால் மட்டும் என்ன நியூஸ் இருக்குது அப்படின்னு வர புலம்பிட்டு இருப்பானே. உடனே அவரோட சீஃபும், இங்கே பேர் நான் சொன்னதை மட்டும் பண்ணு, நீ ஏதாவது ஹாட் நியூஸ் கொண்டு வந்தேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக நான் உனக்கு எக்ஸ்ட்ரா காசு கூட தரேன் அப்படின்ட்டு வர சொல்வார். அப்போது ஹேங்கை பற்றின ஹாட் நியூஸோடு உங்களை வந்து பார்க்குறேன், எக்ஸ்ட்ரா கேஷை வச்சுன்னு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்கை ஃபாலோ பண்ண போயிடுவோம். இந்த பக்கம் கூவாவும் கேங்கும் வேறு டிங்க வேவ் பார்த்துட்டு இருப்பாங்களாம். உடனே ரேடிஷும், பாஸ் ஏன் பாஸ் இவ்வளோ சீக்கிரமாக கூப்பிட்டு வந்தீங்க, ஏஞ்சி கூட இவ்வளோ சீக்கிரமாக ஏஞ்சிருக்க மாட்டா, ஏன் என்ன உயிரை வாங்குறீங்க அப்படின்ட்டு வேறு புலம்பிட்டு இருப்பான். டே தடியா, ட்ராகன் கூட வேறு இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ஸோ நம்மளோட கடமை ஆஞ்சியை கண்டுபிடிக்கிறது, எல்லோரும் ஆஞ்சியை தான் தேடுவாங்க, ஆனால் இவன் தான் ஆஞ்சியோட ஃப்ரெண்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நம்ம டிங்கை ஃபாலோ பண்ணுறோம், டிங்கு வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக அவனை ஃபாலோ பண்ணி ஆஞ்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். உடனே ரேடிஷும், பாஸ் இப்போ தான் நீங்கள் அறிவாளின்னு ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு வேறு கலாச்சிட்டு இருப்பான், மூடிட்டு அவனை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டிங்கோ வேறு ஷிஃப்ட் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருப்பானா. இவனுங்க வேறு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பானுங்க. டிங்குக்கு வேறு மனசுக்குள்ளே அடிச்சு
இருக்கும், யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கே, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு திரும்பி பார்ப்பானா 3 பேருமே வேறு ஒளிஞ்சுப்பாங்க. என்ன யாருமே இல்லை, ஒரே மர்மமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். இவன் வீட்டில் தான் வேறு ஆன்ஜியும் ஒளிஞ்சிட்டு இருப்பான். இவன் வீட்டுக்கு வந்துருவானா, இவனை ஃபாலோ பண்ணிவிட்டு அவனுக்கு 3 பேரும் வேறு இவன் வீட்டுக்கு வந்துருவாங்க. இவங்களை பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகிட்டு, ஆன்ஜி உன்னை தேடி உன் அப்பாவோட ஆளுங்க வந்துட்டாங்க, ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு வேறு டிங்கும் கத்துவானே. இவளும் வேறு ஐயோ இங்கேயும் வந்துட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஊழ்ந்து வச்சுட்டு வேற கிளம்புவா. டிங்கும் அங்கே இருக்க கரண்ட் பாக்ஸில் கையை வச்சிருவானா, அவனுக்கு ஷாக் அடிக்கிறது இல்லாமல் கூக்கும் வேற சேர்த்து ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிடும். 2 பேருமே வானவில் பாய்ஸாக இருப்பானுங்க போல, அப்படியே ரொமான்டிக்காக வேற பார்த்துட்டு இருப்பானுங்க. உடனே ரேடிஷன் வேற ஒரு கட்டையை வச்சு அவன் கையை எடுத்து விட்டுருவான். அப்போ கூட 2 பேரும் அந்த பொசிஷன்லேருந்து மாறவே மாட்டானுங்க. உடனே கூவும் டேய் இவனை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் ஆன்ஜியை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேற சைட் அடிச்சு நின்றுட்டு இருப்பான். ரேடிஷும் பைனாப்பிளும் உள்ளே போய் தேடுவாங்களே, ஆன்ஜி இருக்கவே மாட்டா, எஸ்கேப் ஆகிட்டு இருப்பா. டேய் எஸ்கேப் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்ப்பானுங்களே, அவள் வேற எகிரி குச்சி ஓடிட்டு இருப்பா. பைனாப்பிளும் எகிரி குதிச்சு அவளை பிடிக்கணும்னு ட்ரை பண்ணுவானா, ஆனால் ரேடிஷெல்லாம் அந்த ஓட்ட வழியாக வரவே முடியாது. பைனாப்பிளும் டே வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற இழுத்துட்டு இருப்பான். டே என்னால் இதில் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேற ரேடிஷும் புலம்பிகிட்டு இருப்பான். ஆன்ஜி வேற எகிரி குதிச்சு வேற ஓடிட்டு இருப்பாளா, ஆனால் ஃபைனலாக வேற அவங்க கேங் கிட்டேயும் மாட்டிப்பா. டே என் மேலே இந்த கையை எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேற பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பா. அந்த வேலையை மறந்துட்டு டிங்கோட ட்ரீமில் வேற ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஒரு வழியாக ஆன்ஜி எல்லாத்தையும் சமாளித்து அவனுங்களெல்லாம் அடிச்சு போட்டு அங்கேருந்து வேற எஸ்கேப் ஆகிடுவா. ரேடிஷ் அவன் கேங்கோட பார்க்குக்கே வந்துடுவான் ஆன்ஜியை தேடி. அங்கே இருக்க குட்டி பசங்களை கூப்பிட்டு ஆமாம் இந்த ஆன்ட்டி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா, அந்த பசங்களும் ஒவ்வொரு சைடு வேற கை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே பைனாப்பிளும் இந்த குட்டிச்சாத்தானுங்களையா நம்ப போகிற அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே, டேய் குழந்தைங்கள அப்படிலாம் சொல்லக்கூடாது, அவனுங்க நம்மளை விட ஸ்மார்ட்டர் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். சரி ஓகே பசங்களா நானே தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன், நீங்கள் போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் வேற தேட போயிடுவானுங்க. அந்த குட்டி பசங்களும் வந்துட்டு ஆன்ட்டி அவங்க போயிட்டாங்க வாங்க வெளியே அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸை வேற திறந்து விடுவாங்க. உடனே ஆன்ஜியும் சரி ஓகே பசங்களா நீங்கள் சாக்லேட் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு நோட்டை வேற கொடுப்பாலாம். ஒரே ஒரு பையன் மட்டும் அப்படியே நின்றுட்டு இருப்பான். ஏன்டா நீ போகல அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். ஆமாம் இருக்குதுல நான் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன், அப்போ எனக்கு தானே ஃபஸ்ட் ப்ரைஸு, எனக்கு தானே எக்ஸ்ட்ரா காசு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ரொம்ப விவரமாக கேட்பான். அடப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா காசு வேற கொடுப்பா. எனக்கு இந்த காசெல்லாம் வேணாம், என் அம்மாவுக்கு யார் காசு கொடுக்குறது, அவங்க தானே என்னை இவ்வளோ ஸ்மார்ட்டாக வளர்த்தாங்க, அவங்களுக்கு ப்ளூ கலர் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. அடப்பாவி சரியான ஃப்ராடாக இருப்பா போல், சரி என்ன உன் அம்மாவுக்கும் சேர்த்து கேண்டி வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டையும் கொடுப்பா. உடனே அந்த குட்டி பையனும் எனக்கு எக்ஸ்ட்ரா காசு கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஜாலியாக ஓடிடுவோம். இந்த பக்கம் டிங்கும் கூவும் வேற ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. டிங்கு ஆமாம் நீ என்ன சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. உடனே கூவும் நீ என்ன சாப்பிட்றியோ அதுவே நானும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு வேற பயங்கரமாக ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டரை கூப்பிட்டு இவனும் வேற அந்த ட்ரிங்கை ஆர்டர் பண்ணிவிடுவான். கூவும் வேற பல்ல இழிச்சிட்டு வேற டிங்கை சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பானா. அந்த வெயிட்டர் வேற சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பா. இவன் வேற கண்டுக்கவே மாட்டான். அப்போன்னு பார்த்தா ஆன்ஜியும் வேற டிங்குக்கு கால் பண்ணுருவா. ஏய் நான் ஒரு பிஸியான மீட்டிங்கில் இருக்கேன், நீ அப்புறமா கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வேற கட் பண்ணி விட்ருவான். கூக்கு வேற செம காமெடியாக இருக்கும். அவன் வேற சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பானா. ஆன்ஜி வேற கூக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஐயோ எனக்கு வேற கால் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு வேற முடிச்சுட்டு இருப்பானா. உடனே டிங்கும் என்ன பேச போறியா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. சேச்சா நான் அதை விட முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூவன் வேற அப்படியே உட்காந்து பல்ல இழிச்சிட்டு இருப்பான். ஆன்ஜிக்கெல்லாம் செம்ம கடுப்பாக போயிடும். ஏன்டா ஃபோன் ஏடா எடுக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு பச்சை திட்டி வேற வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிட்டு இருப்பா. இவ திட்டுறதா கேட்டு வேற அங்கே இருக்க குட்டி பசங்களும் வந்துருவாங்களாம். ஆமாம் ஆன்ட்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களே. ஐயோ பசங்களா நீங்கள் ஒன்றும் வீட்டுக்கு போலியா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற டீசெண்டாக பேசுகிற மாதிரி வேற வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிட்டு இருப்பா. ஆன்ட்டி எங்களுக்கும் பெரிய காசு தான் வேணும், ப்ளூ கலர் நோட் எங்களுக்கும் கொடுங்க அப்படின்ட்டு வேற கேட்பாங்களே. அடப்பாவீங்களா சரியான விஷம் கொடுக்குங்களா இருப்பீங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற அப்படியே மனசுக்குள்ளே புலம்பிட்டு நின்றுட்டு இருப்பான். கோவானோட சின்ன வயசு கதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். சின்ன வயசில் எனக்கு யாரும் இல்லாதனால நான் ஒரு பிக் பாக்கெட்டாக தான் வளர்ந்தேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. உடனே டெங்குக்கும் செம ஷாக் ஆகிடும். என்னது பிக் பாக்கெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏய் சின்ன வயசில் தான் பிக் பாக்கெட் அடித்தேன் இப்போலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றியே கேட்குறியே கொஞ்சம் உன்னை பற்றியே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வேறு டிங்கு கிட்ட கேட்பான். உடனே டிங்கும் நானும் ஆன்ஜியும் ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு கேவாக இருக்கனால ஸ்கூலில் எல்லாருமே என்னை புள்ளி பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க, இவள் ஒருத்தி மட்டும்தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தான். உனக்கு ஒன்று தெரியுமா மியூசிக் காம்படிஷனில் நான் பாட்டு பாடும்போது இவள் தான் வந்து என்னை செகண்ட் ரவுண்டுக்கு செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜட்ஜே போய் மிரட்டினா அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இது நீ சிங்கரா அப்படின்னு சொல்லிட்டு வேற கூவும் கேட்பானே. ஆமாம் எனக்கு ஒரு சிங்கர் ஆகணும்னு தான் ஆசையே அப்படின்னு சொன்ன உடனே அப்போ எனக்காக ஒரு பாட்டு பாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு வேற கூ கேட்பான். இது இப்பயே வா சரி ஓகே பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிங்கும் கூக்காக எல்லாரும் முன்னாடி பாட்டு பாட ஆரம்பிச்சிருவான். கூக்காலாம் பயங்கர டச்சிங்காக போயிடும். எனக்காக ஒரு பையன் இப்படி பாட்டு பாடுறான்னு சொல்லிட்டு அப்படியே வாயை பிளந்துட்டு வேற பார்த்துட்டு இருப்போம். இங்கே கட் பண்ண ஹேங்கை தான் கட்டுவாங்க. ஹேங்கை ஒரு வழியாக அந்த கேங்ஸ்டர் ஸ்கிரிப்டை முடிச்சிருவானாப்பா, நல்ல வேலை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வேற போய் சோஃபா மேலே எகிரி குச்சி விளையாடிக்கிட்டு இருப்போம். அங்கே வேற அந்த பட்டர்ஃப்ளை நைஃப் இருக்குமா, அந்த நைஃபை பார்த்தோன்னே இவனுக்கு ஆன்ஜியோட ஞாபகம் தான் வரும். இவனும் வேற அப்படியே ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருப்பானோ. அப்போன்னு பார்த்தா ஆன்ஜியும் கால் பண்ணிவிடுவா. ஆன்ஜியும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் பார்க்கில் வெயிட் பண்ணிட்டு இருப்பான்ல. ஹேங்கை வேற இவனை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துடுவான். இவனை பார்த்த உடனே ஆன்ஜிக்கெல்லாம் செம்ம ஹாப்பியாக போயிடும். இப்போ ஃபைனலாக நம்ம ஹீரோ நம்மளை காப்பாற்ற வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட அப்படியே வேற இவன் வீட்டுக்கு வந்துடுவா. இவனும் வேற பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பானா. இவனும் அந்த பட்டர்ஃப்ளை
நைஃபை வச்சு பாட்டிலை ஓப்பன் பண்ணிவிடுவான். ஆஞ்சிக்கெலாம் பயங்கர ஷாக்காக போயிடும். இவளும் அப்படியே அந்த பாட்டிலே பார்த்துட்டு இருப்பாளாம். ஹேங்கும் ஏன் பாட்டிலே பார்த்துட்டு இருக்க, சீக்கிரம் கூடி, நம்மளுக்கு இந்த பெர்ஃபெக்ட் மேட்ச் லெவல் 300 கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு வர சொல்லுவான். சரி ஓகே கம்ப்ளீட் பண்ணிடலாம், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சி வர பயங்கரமாக கற்றுக்கிட்டு இருப்பான். ஆமாம் ஹேங், உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், கேங்ஸ்டர் ஸ்கிரிப்ட் முடிஞ்சிடுச்சா அப்படின்ட்டு வேற கேட்பாலாம். உடனே இவனும் வேற அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு, இப்போ கேமில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு, உடம்ப ஸ்ட்ரெச் பண்ண, அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும் கேம் விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேறு பயங்கரமாக ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டு இருப்பான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறேங்க, முடிஞ்சிடுச்சா இல்லையா அப்படின்னு ஆஞ்சியும் கேட்பாள். அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் ஷூட்டிங் தான் போகணும் அப்படின்னு வேற சொல்லுவான். இது ஷூட்டிங் தான் போகணுமா, அப்போ எப்போ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். நான் தானே டேரக்டர், ஸோ நான் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இது நீங்கள் டேரக்டர், அப்போ நடிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ரெண்டுமே பண்ணால் போச்சு. சரி ஓகே ஒரு நிமிஷம் என் கூட வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் உள்ளே கூப்பிட்டு போவான். உள்ளே ஒரு மியூசியம் மாரி செட் பண்ணியிருப்பான் இவன் பண்ண கேரக்டர்ஸோட காஸ்டியூம்ஸ்லாம் வச்சு. அதை பார்த்த உடனே ஆஞ்சிக்கும் பயங்கர ஷாக் ஆகிடும். இதெல்லாம் நீங்கள் பண்ண கேரக்டர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சியும் வேறு எல்லாத்தையும் சுற்றி வேறு பார்த்துட்டு இருப்பா. ஹேங் உடனே இதுதான் நான் பண்ண ஃபஸ்ட்டு படமே, இந்த சோல்ஜர் கேரக்டர் தான் நான் பண்ண ஃபஸ்ட்டு கேரக்டர் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். ஆஞ்சியும் வேறு எனக்கு ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்குது, அந்த படத்தில் தான் நான் உங்கள் ஃபேனாகவே மாறினேன், நீங்கள் செம்ம சூப்பராக இருப்பீங்க அதில் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாள். ஆனால் எனக்கு அந்த கேரக்டர் பிடிக்கவே பிடிக்காது, நான் அதில் வில்லனாக பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்டேன். டேரக்டர் என்னை பார்த்துட்டு என்ன நினச்சாரோ தெரில, என்னை ஹீரோவாக போட்டுட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே நான் ஹீரோ கேரக்டராகவே தான் பண்ண ஆரம்பித்தேன். எனக்குன்னு ஒரு வில்லன் கேரக்டர் வரணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். யாரும் எழுதுகிற மாதிரி தெரியல, அதனால தான் நானே எனக்கு ஒரு கேங்ஸ்டர் ஃபில்ம் எழுதிக்கிட்டேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். சரி ஓகே, இதை போய் வாங்கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வர ஆஞ்சி கேட்பாளே. சொன்னேன், பட் ஆனால் உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வேளை நான் ரெடி ஆகலன்னு ஃபீல் பண்ணுறாங்களா, இல்லை என்னோடய இமேஜ் ஸ்பாயில் ஆகிடும்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அப்படியா, அப்போது நீங்கள் வாங்க சொல்கிறத வந்து கேட்கவே கேட்காதீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, ஒரு ஹீரோனா எல்லா கேரக்டர்ஸையும் பண்ணி தான் ஆகணும், ஹீரோ வில்லன் எல்லா கேரக்டர்ஸும் பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக இந்த வில்லன் ரோலை பண்ணுங்கள், இந்த ஸ்கிரிப்டை வேறு நான் படிச்சிருக்கேன், எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் மேலே பயங்கர நம்பிக்கை இருக்குது, இது ரொம்பவே நல்ல ஸ்கிரிப்ட், நீங்கள் தயவுசெய்து அதை டேரக்ட் பண்ணி ஆக்டும் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாள். நீ உண்மையை தான் சொல்கிறேன், அந்த ஸ்கிரிப்ட் உனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததா அப்படின்ட்டு வேறு கேட்பானா. ஆமாம், அதில் ஒரு பிரதர் கேரக்டர் வந்து அந்த பிரதர் எமோஷன் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வேறு ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேனா, அதுவும் அதில் வேறு ஃபுல்லாக பாய்ஸ் தான் இருப்பாங்க, நான் மட்டும்தான் கேர்ள், அதனால் எனக்கு அந்த எமோஷன்லாம் பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. ஃபஸ்ட் டைம் படிக்கும் போது எனக்கு அவ்வளோ எமோஷ்னலாக ஃபீல் ஆச்சு. அதுவும் அதில் வர ஆக்ஷன் எமோஷன் எல்லாமே பக்காவாக இருந்தது. நீங்கள் தயவு செய்து அதை பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேறு பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிகிட்டு இருப்பா. இவன் வேறு அப்படியே மெய் மறந்து வேறு பார்த்துட்டு இருப்பானா. ஒரு பாயிண்டில் வேறு அவளை சைட் அடிக்க ஆரம்பிச்சிருவான். அவன் வேறு அப்படியே கிட்ட நடிச்சுக்கிட்டே வருவான். பட்டுன்னு வேறு கையை பிடிச்சிருவான். கையை பிடிச்சிட்டு அப்படி வேறு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவளுக்கும் வேறு பயங்கர ஷாக்காக போய்டும். என்னது இது, இவர் கிஸ்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கும் வேறு ஒரு க்ரஷ் இருந்ததுல அவன் மேலே. ஸோ இவளும் வேறு மாற்றி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்படியே ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஃபீலிங்ஸையும் ஷேர் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகிடும். ரெண்டு பேரும் வேறு பயங்கரமாக தூங்கிட்டு இருப்பாங்க. ஆஞ்சி வேறு முழிச்சுப்பாலாம். பக்கத்தில் வேறு இவன் இருக்க மாட்டான். எங்கே இவன் ஆளே காணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேறு கிச்சனில் போய் பார்ப்பா. இவன் வேறு பயங்கரமாக சமைச்சிக்கிட்டு வேறு இருப்பான், இவனை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உனக்கு ரொமான்டிக் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சேன், நீயே ஆனால் ஏஞ்சிடியா, சரி பாப்பா பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுப்பான். ஆமாம், பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குது, எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி வேறு கேட்பானே. செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேறு வெளுத்து கட்டிக்கிட்டு இருப்பா. உடனே ஹேங்கும் எனக்கு 10:30 ஆஃபீஸ் இருக்குது, நான் 10 o'clockலாம் கிளம்பிடுவேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. சரி ஓகே, நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேறு ஆஞ்சியும் சொல்வா. இல்லை வேணாம் நான் எப்போவுமே தனியாக போகணுன்னு தான் நினைப்பேன், நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லிவிடுவானா. ஆஞ்சிக்கு ஒரு மாறி போயிடும். சரி ஓகே உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வேறு சாப்பிட்டுட்டு இருப்பா. உடனே ஆஞ்சி எனக்கும் டைம் ஆகிடுச்சு, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருப்பா. எங்கே வீட்டுக்காக போகிறேன், நானே உன்னை ட்ராப் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஹேங் கேட்பானா. இல்லை வேணாம் நான் வீட்டுக்கு தனியாக தான் போகணும்னு நினைக்கிறேன், ஸோ நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்ன டைலாக்கை இவனுக்கே வேறு திருப்பி போடுவாளாம். அப்போ தான் இவனே ரியலைஸ் பண்ணுவான், ஓஹோ இவன் நம்ம பேசுனதில் ஹர்ட் ஆகிட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ வேறு கீழே வந்து நின்றுட்டு இருப்பா, போகிறதுக்கு இடம் இல்லையே, எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹேங்கும் வேறு அதை புரிஞ்சுக்கிட்டு ஆஞ்சி ஒரு நிமிஷம் இல்லை, உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்ட்டு வேறு கூப்பிடுவான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாள். இல்லை அதுக்கு முன்னாடி என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் ஏதோ லூஸ்டாக கூப்பிட்டுட்டேன், எதுவும் மனசில் வச்சுக்காத அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். சரி சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்ட்டு வேறு கேட்பாலாம். உனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க விருப்பமா அப்படின்ட்டு வேறு கேட்பான். உடனே இவளுக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிடும். நீ சிரிக்கிறத பார்த்தா உனக்கு ஓகேன்னு தான் நினைக்கிறேன், உன் கையை நீட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டோர் பின் நம்பரை வேறு எழுதுவான். நான் ஆல்ரெடி ரீசெட் பண்ணிட்டேன், இப்போ உனக்கும் எனக்கும் மட்டும்தான் என் டோரோட லாக் நம்பர் தெரியும், ஸோ உனக்கு எப்போல்லாம் வேணுமோ நீ வா, இல்லை இங்கேயே இருக்குதுன்னா கூட இரு அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. இவளுக்கும் பயங்கர டச்சிங்காக போயிடும். நான் இதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஹக் பண்ண ஆரம்பிச்சிருவா. இவங்க ஹக் பண்ணுறத வேறு அந்த டாங் வேறு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவான். ஆஹா ஒரு ஹாட் நியூஸ் கிடச்சிடுச்சுரா ஆங்க பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோட்டோ எடுக்கிறத வேறு ரேடிஷோ பைனாப்பில் வேறு பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே வேறு கூக்கு கால் பண்ணிவிட்டு, பாஸ் இங்கே ஒருத்தன் வேறு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான் ஆஞ்சியை, அவனை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானா. அப்படியா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவனையும் சேர்த்து வாட்ச் பண்ணுங்கள், அவன் யார் என்னன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ்
எனக்கு வேணும் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். சரி ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் வேற வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ண ஆஃபீஸ் தான் கட்டுவாங்க. ஆஃபீஸில் மீட்டிங் வேற போயிட்டு இருக்குமா, வாங்க உடனே இந்த காஸ்ட்யூம் எனக்கு ஓகேவா அப்படின்ட்டு வேற லிங்க் கிட்ட கேட்பாங்க. லிங்க் வேற ஜென் கிட்ட போராடிட்டு இருப்பான் மெசேஜில். அகைன் வேற அவன் த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவான். லிங்க் உனக்கு புரியுதா இல்லையா, இந்த காஸ்ட்யூம் எனக்கு ஓகேவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்க. இவனும் வேற ஒழுங்காகவே பார்க்காம இந்த காஸ்ட்யூம் எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு வேற சொல்வா. சரி ஓகே எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் வந்து பாதியில் வேற ஏஞ்சி போயிடுவா. என்னாச்சு இவளுக்கு, ஏன் ஒரு மாதிரி வித்தியாசமாக நடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வேற வாங்க அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. லிங்கம் வேற வெளியே வந்துட்டு ஜின்னுக்கு கால் பண்ணுறவா. உனக்கு என்ன தான் வேணும், ஏன் இன்னும் சும்மா என்னை த்ரெட்டன் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ அடங்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற கத்த ஆரம்பிச்சிருவா. உடனே ஜின்னோ அப்போ உன் பையன் ஆவாவை உனக்கு பார்க்கணுன்னு ஆசையே கிடையாதா அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. என் பையன் மேலே எனக்கு எவ்வளோ பாசம் இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், அவன் தான் இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப முக்கியம், உனக்கு என்ன தான் வேணும் சொல்லி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற கத்த ஆரம்பிச்சிருவா. அப்படியா, அப்போனா எனக்கு அப்படி தெரியலையே, அப்புறம் எதுக்கு ஆளை வச்சுலாம் என்ன அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பான். நான் எங்கே அடித்தேன், உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு அப்படின்ட்டு வேற கேட்பா. எனக்கு $30 மில்லியன் அப்புறம் என்னை அடித்தா பற்றி அவ்வளோ எனக்கு வேணும் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். என்னது $30 மில்லியன் வேணால் நான் கொடுக்குறேன், ஆனால் அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி என்னால் உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு வேற கேட்பாங்களாம். உடனே இவனுக்கும் வேற பயங்கர டென்ஷன் ஆகிடும். அப்போ உன் பையனை உனக்கு பார்க்கணுன்னு ஆசையே கிடையாதா அப்படின்ட்டு வேற கத்துவான். அவன் வேற ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுறான், அவனுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லணும் போல் அப்படின்ட்டு வேற பயங்கரமாக த்ரெட்டன் பண்ணுவான். என் பையன் மேலே ஒரு சுண்டு விரல் பட்டுச்சுன்னா கூட நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற கத்த ஆரம்பிச்சிருவா. அப்பன்னு பார்த்து வாங்கவும் வந்துடுவாங்க. ஆமாம் யார் ஹேவோ, என்ன கத்திக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வேற கேட்பாங்களே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் என்னோட நெப்பியோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வேற சமாளிச்சுட்டு இருப்பா. ஆமாம் உனக்கு நெப்பியோ இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது இத்தனை வருஷத்தில் அப்படின்ட்டு வேற கேட்பாங்களாம். எனக்கு கூட தான் நீங்கள் எதுக்கு டாய் ரோபோட்ஸ் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு தெரியாது, ஏன்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லலை, அந்த மாதிரி தான் நானும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற சமாளிச்சுட்டு போயிடுவா. வாங்குக்கெல்லாம் ஒரு மாறி போயிடும். என்னாச்சு இவளுக்கு, ஏன் திடீர்னு ஒரு மாறி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் வேற நின்றுட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ண ஆன்ஜியோ டிங்கு கிட்ட வந்து எல்லா கதையும் சொல்லிட்டு இருப்பாளா. டிங்குக்கெல்லாம் செம்ம ஷாக்காக போயிட. என்ன சொல்கிற, ஒரு ஃபேமஸான ஆக்டர்னு நீ டேட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பான். ஆமாண்டா அவன் தானே என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான் அப்படின்ட்டு வர சொல்லுவாலாம். ஓ அப்படியா, அவன் ஒரு ஆக்டரு, ஸோ ஏதாவது சும்மா விளையாடி இருப்பான், நீ அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டியா என்ன அப்படின்ட்டு வர கேட்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற பயங்கரமாக கலாச்சிட்டு இருப்பா. ஏய் நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தேன்னு சொல்கிறீங்க, ஸோ அந்த மூமெண்ட் வந்து 2 பேருக்கும் ஒரு ஃபயர் வந்திருக்கும், அதனால் 2 பேரும் ஸ்லிப் ஆகிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காது அப்படின்ட்டு வர இவனை டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பானே. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் சீரியஸாக தான் சொன்னான், இங்கே பாரு அவனோட டோரோட பின் நம்பர் எனக்கும் அவனுக்கும் மட்டும் தான் தெரியும் அப்படின்ட்டு வர இவனும் சொல்லுவாளாம். ஓ அவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்களா, சரி ஓகே, அப்போ இனி நீ சீரியஸாக இரு, அவனுக்காக எந்த சுச்சுவேஷன் நடந்தாலும் அவனை விட்டு கொடுக்காம போராடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேறு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். சரி ஓகே ஓகே பூமர் மாதிரி அட்வைஸ் பண்ணாத நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற பங்கமாக கலாச்சிட்டு இருப்பா. உடனே டிங்க நான் உனக்காக ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், நீ அதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு வேற பாட ஆரம்பிப்பானா. டி போதும்டா உன் பாட்டை கேட்டு என் காது வலியே வந்துடுச்சு, இதுக்கு மேலாம் தாங்காது, ரத்தமே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாட விடாமல் வேற இவ்வளோ விளையாடிக்கிட்டு இருப்பா. இங்கே கட் பண்ண ஆஃபீஸை தான் காட்டுவாங்க. ஆஃபீஸில் வேற வாங்க பயங்கர டயர்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ தான் வேலையெல்லாம் முடிஞ்சது, வீட்டுக்குன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஏஞ்சி வெளில வருவாங்க. வெளியே வேற இவங்க எக்ஸாக்ஸ் பண்ணிட்டு நின்று வெயிட் பண்ணிட்டு இருப்பாராம். மூணு கூட தூங்க போயிட்டு இருக்கோம், நீ இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வெளில வரியா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாரு. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களா. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னல என் கம்பெனி என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுது யூஎஸ் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது விஷயமா பேசணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவார். வாங்க என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு வேற கேட்பாங்களா. நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், ஆனால் அவங்க வந்து இன்னொரு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, அதை என்னால் ரிஜெக்டே பண்ண முடியல. எனக்கு இல்லை ஒரு R&D டிபார்ட்மெண்ட், என்னோட ஓன் ப்ராடக்ட்டை வந்து அவங்க டிசைன் பண்ண சொல்கிறாங்க, நானும் வந்து சில்ட்ரன்ஸ் டாய் ரோபோட் வந்து கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவார். உடனே இவங்களுக்கும் வேற இவங்க பையன் ஞாபகம் வந்துருமா. உடனே கோச்சிட்டு வேற நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நிமிஷம் நில்லு, ஏன் இப்படி கோவப்படுற, நான் வந்து போகணுன்னு தான் நீ ஆசைப்படுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பார். உடனே வாங்க நான் உங்களை மேரேஜ் பண்ணதுக்கு ரீசனே வந்து நீங்கள் ஆம்பிஷியஸாக ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறீங்கன்னு சொல்லி தான், நீங்கள் தான் எனக்கு பர்சனலாக எந்த ஒரு டிசிஷனை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, ஆனால் இப்போ பர்சனல் ஃபீலிங்ஸை வச்சு நீங்கள் டிசிஷன் எடுக்கிறீங்க, இது உங்களோட ட்ரீம் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் இதுக்காக தானே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் எதுக்கு மிஸ் பண்ணுறீங்க, முட்டாள்தனமாக எதுவும் யோசிக்காமல் தயவு செய்து போங்க அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. உடனே இவரும் வேற இப்போ நான் போயிட்டேன்னு வச்சுக்கேன், இதுதான் நம்ம மீட் பண்ணுற கடைசி நாளாக இருக்கும், நீயே சொல்லு, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, உன் மனசில் உன்னை என் மேலே லவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாராம். இவங்களும் எதுவுமே பேசாமல் அமைதியாக வேற போயிடுவாங்க. இங்கே கட் பண்ணால் டாங்கும் வேற பணத்துக்கு ஆசைப்பட்டு நீயே பார்க்க வந்திருப்பான். உடனே குவன் யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. நான் தான் ஃபேமஸ் ரிப்போர்ட்டர் டாங் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இருந்துட்டு போ, இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு வேற கலாச்சிட்டு இருப்பானே. நீ தேடுறதுல ஒன்று, அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து என்கிட்ட இருக்குது, நான் நீயே பார்க்கணும் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ஓஹோ நீ தான் அந்த டாங் ரிப்போர்ட்டரா, அவனை உன்னை தாண்டா தேடிட்டு இருந்தேன். நீங்கள் உள்ளே வாங்க சார், உள்ளே வந்து உட்காருங்க, நீ வந்து பிஸியாக இருக்காரு, அவர் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்து உங்களை பார்ப்பாரு, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வேற இவனை அப்படியே உள்ளே தள்ளிட்டு போவான். உள்ளே கூப்பிட்டு போயிட்டு சேரில் உட்கார வச்சு அப்படியே வேற கட்டி போட்டுருவானா. ஏன்டா என்னடா என்ன கட்டி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற தாங்க ஷாக் ஆவானே. ஏன்டா அடி எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, காஸ்மோ கேங் கிட்டே வந்து உன் வேலையை காட்டுறியா, பணத்துக்காக எங்களெல்லாம் மிரட்டணும்னு வேற நினைக்கிறியா நீ, அவனை நீ உன்னை வச்சு தானே என் பசங்களுக்கு நான் தொழில் கற்று தர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் அங்கே புல்லை வெட்டுந்த போதும் அவனை வந்து இவனை வெட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரேடிஷியம் பைனாப்பிளையும் வேற ஏற்றி விட்ருவானா. அவனுங்க வேறப்பா
நமக்குன்னே ஒரு பீஸ் மாட்டிக்கிச்சிரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஜாலியாக வேறு பார்த்துட்டு இருப்பானுங்க. டாங்கியும் பொலன்னு பொலந்து பிரிட்ஜுக்கு வேறு தூக்கிட்டு வந்துருவாங்க. கூவும் டே என்னை மன்னிச்சிருண்ணே, நீ பல கனவோட வந்திருப்பேன் எங்களை பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களால் காசுலாம் கொடுக்க முடியாது. ஆனால் உனக்கு ஒரு ஆறுதல் பரிசு இருக்குது, கவலையே படாத. உன்னை வந்து ஒரு இடத்துக்கு நாங்கள் அனுப்புவோம், அந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், நீ வேறு ரொம்ப என்ஜாய் பண்ணுவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் பசங்களா இவனை தூக்கி போடுங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவானா. அவனுங்களும் வேற டாங்கோட கையை காலெல்லாம் கட்டி பிரிட்ஜ் மேலேருந்து வேற தூக்கி போட்டுருவானுங்க. டேய் டாங் போயிட்டு லெட்டர் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு கூவம் வேற காமெடி பண்ணிட்டு இருப்பான். எங்கடா போய் தொலைஞ்சானா இல்லையா, சரி ஓகே பசங்களா குட் ஜாப், மழை வர மாதிரி இருக்குது, வாங்க சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் அங்கேருந்து கிளம்பிடுவானுங்க. டாங்கு வேற ஆயுஸ் கெட்டியாக இருக்கும் போல், எப்படியோ தப்பிச்சு நீச்சல் அடிச்சு கரை வேற ஒதுங்கிடுவான். ஒதுங்கிட்டு பிசிஓலேருந்து அவனோட சீஃப் எடிட்டருக்கு வேற கால் பண்ணுறான். பாஸ் நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே போல, பிளான்லாம் சொதப்பிக்கிச்சு, என்னையும் பிரிட்ஜ் மேலேருந்து ரிவரில் தூக்கி அடிச்சிட்டானுங்க, அவனுங்களை சும்மாவே விடக்கூடாது, பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷமாக வேற பேசிகிட்டு இருப்பான். உடனே அந்த சீஃப் எடிட்டரும் நீ எதுவும் கவலைப்படாத, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேற பயங்கரமாக ஏற்றி விட்டுட்டு இருப்பாரு. உடனே தாங்க சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் என் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வில்லன் மாதிரி வேற பேச ஆரம்பிச்சிருவான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே கால்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.